வியூவர்ஸ் ஆகியவங்கள நான் இந்த சேனலுக்கு வரவே இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா யூஷுவல் ஸ்பீடு நான் எக்ஸ் எடுத்துக்கிறேன். டைம் இஸ் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டைம் டேக்கன் பை த ஒரிஜினல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 480 by x. டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வந்து நம்ம எக்ஸ்னு செட் பண்ணியிருக்கோம். அதனால 480 by x. ஸ்லோ ட்ரெயின் எடுத்துக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா 480 by x - 8. இந்த -8 எதனால வந்துச்சுன்னா 8 km/h வந்து கம்மியாக இருக்குது. அதனால 8 km/h வந்து கம்மி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இந்த -3 எப்படி வந்துச்சுன்னா இது கம்மியாக ஆகிறப்ப டைம்லேருந்து 3 மணி நேரம் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால +3ங்கிறத அந்த சைடு கொண்டு போகும்போது -3 ஆகுது. இப்போ ரெண்டுக்குமே டைம் கிடச்சிருக்கு. இந்த டைம் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதனால 480 by x = 480 by x - 8 - 3. இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து ஈக்குவேட் பண்ணும்போது 3840 by x² - 8x = 3 வந்துருது. இப்போ இந்த 3 வந்து 3840 கூட டிவைட் பண்ணும்போது 1218 வருது. இந்த 1280 ஆர்எஸ்எஸ் சைடு கொண்டு போகும்போது நெகட்டிவ்ல மாறிடும். ஏன்னா இது பாசிட்டிவ்ல இருக்கு. இப்போ இது மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட்டிங் படி பார்த்தீங்கன்னா -40 +32 வந்து நமக்கு வருது. அதை வந்து நம்ம கடைசியில் ஈக்குவேட் பண்ணி பார்க்கும்போது x = 40, -32 நமக்கு வருது. இந்த x வந்து 32 -32 இருக்க முடியாது. ஏன்னா ஸ்பீடு வந்து நெகட்டிவ்ல இருக்காது. அதனால x = 40. யூஷுவல் ஸ்பீடு வந்து 40 km/h. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.